ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு த வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இன்றைக்கி வந்து ட்ரேடிங் வியூ பிகினர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதோட எக்ஸ்ட்ராவாக கடைசியில் ஒன்று வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து பார்த்துங்க. எக்ஸ்ட்ராவாக ஸ்பெஷலாக ஒன்று வச்சுருக்கேன் இது இல்லாமல். நெக்ஸ்ட் வந்து சட்டுப்புட்டுன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். ட்ரேடிங் வியூ பிகினர்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ரொம்பலாம் எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன், எதெல்லாம் யூஸ்ஃபுல்லோ அதை மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எதை யூஸ் பண்ணுறோம்னா, ரைட் சைட்லேருந்து போயிடுவோம். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து செட்டிங்ஸு. இந்த செட்டிங்ஸில் ஃபஸ்ட்டு இந்த சிம்பிள்ஸ் எதுக்குன்னா, இந்த பாடி இருக்குல்ல, கேண்டில் ஸ்டிக் பாடி, அப்புறம் விக்கு, இதோட கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு. இது வந்து பாடியை டிக் பண்ணிவிட்டு, இந்த இடத்துல வந்து புல்லிஷ் கேண்டிலுக்கு நான் பச்சை கலர் வச்சுருக்கேன், பியரிஷ் கேண்டிலுக்கு கருப்பு கலர் வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்டர்ஸ் வந்து புல்லிஷுக்கும் கருப்பு கலர், பியரிஷுக்கும் கருப்பு கலர், விக்கும் கருப்பு கலர் தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்கேல்ஸ், இதில் வந்தீங்கன்னா கீழே வந்து டைம் ஸ்கேல்னு ஒன்று இருக்கா, இதில் வந்து டைம் ஃபார்மேட் வந்து 12 ஹவர்ஸ்னு வச்சுக்கிங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஏஎம்பிஎம் பிரிச்சுக்கிறதுக்கு 12 ஹவர்ஸ் தான் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி டேட் ஃபார்மேட் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி மாற்றிக்கிங்க. இதில் எல்லா ஃபார்மேட்டும் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கேன்வாஸில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இருக்குல்ல, இந்த ஒயிட் கலர், அதை வந்து மாற்றிக்க முடியும். பிளாக் கலராக மாற்றிக்கலாம், பச்சை கலராக மாற்றிக்கலாம். பார்த்தீங்களா, நான் மாற்ற மாறுதில்ல, நான் ஒயிட் கலர் தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி இதில் கிரேடியன்ட்னு இருக்குது, அதாவது கீழே ஒரு கலர் மேலே ஒரு கலர்னு வச்சுக்கலாம். இப்போ கிரேடியன்ட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த செகண்ட் கலர் மாற்றணும்னு வச்சுங்க. பார்த்தீங்களா, கீழே உள்ளது ஆரஞ்சாகவும் மேலே உள்ளது ஒயிட்டாகவும் மாறுது. இதுதான் இந்த கலர். இதை நம்ம ரெண்டையும் ஒயிட்டாக கொடுத்தோம்னா அதுக்கு நம்ம சாலிட் வச்சுட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு இது கிரிட் லைன்ஸு. இதை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிங்க. இது கலரை மாற்றினீங்கன்னா அங்கே கிரிட் லைன்ஸ் வருது பார்த்தீங்களா பின்னாடி, அதே மாதிரி இது ஹரிசாண்டல், இந்த கிரிட் லைன்ஸு அதெல்லாம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க அதிகம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து டெக்ஸ்ட்டு சைஸு அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ட்ரேடிங்கில் வந்து அவ்வளோதான், இதுக்கு மேலே இந்த செட்டிங்ஸில் வேலை இல்லை. இப்போ ரைட் சைடு வந்துட்டோம்னா இது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் மோடு. இதை கொடுத்தோம்னா ட்ரேடிங் வியூவில் இதெல்லாம் தெரியாது, இப்படி ஃபுல்லாயிரும். நெக்ஸ்ட்டு எஸ்கேப் கொடுத்துக்கலாம், இல்லைனா இந்த இடத்துல வந்தோம்னா இந்த இன்டூ மார்க் வரும்ல, இது வந்துடும். ஓகேவா, இப்போ எஸ்கேப் கொடுத்தோம்னா அண்டு ஆயிரும். இப்போ திருப்பி நெக்ஸ்ட்டு இந்த ரைட் சைடில் இருக்கிறது வந்து டேக் ஸ்னாப்பு. இப்போ உங்களுக்கு இதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா இது வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா இமேஜை காப்பி பண்ணிக்கலாம், இல்லைனா லிங்க்கு கூட ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ட்ரேடிங் வியூலேருந்து. அந்த இமேஜுக்கு இப்போ நீங்கள் எதுலேயும் சேவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா லிங்க்கு கூட ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து என்னென்னா, இப்போ இந்த ரைட் சைடில் காமிக்குதுல, அதெல்லாம் எதில் காமிக்கணும், எந்த டாலர் எந்த மதிப்பில் காமிக்கணும்னா நம்மளுக்கு வந்து யூஎஸ்டியில் காமிக்குது. ஐஎன்ஆர் மாற்றிங்கன்னா இந்த 100 ரூபா 99 ரூபா இப்படி காமிக்குதா. ஆனால் அது மாதிரி வச்சு யூஸ் பண்ணோம்னா சார்ட்டை ரீட் பண்ண முடியாது, யூஎஸ்டி தான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த சைடு இருக்கு பாருங்க, இது வந்து வாட்ச் டீட்டெயில்ஸ் அண்ட் நியூஸு. இதில் வந்து வாட்ச் லிஸ்ட்டு, இதில் வந்து என்னென்ன பேர் தேவையோ அதை மட்டும் வச்சுங்க. எக்ஸ்ட்ராவாக நிறையா இருக்கும், எடுத்தோன்னே நிறையா இருக்கும், அதெல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்தெந்த பேர் தேவையோ அதை மட்டும் எடுத்து வச்சுங்க. யூஸ் பண்ணுற பேர் மட்டும் ஒரு 4 பேர் 5 பேர் எடுத்து வச்சுங்க. இல்லை நான் இது யூஸ் பண்ண மாட்டேனாலும் ஓகே தான், வெளியில் லெஃப்ட் சைடில் போய் மாற்றிக்கலாம். அதை அப்படியே வரேன், அப்படியே ரவுண்ட் அடிப்போம் அதுலேருந்து. இப்போ இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா நான் யூஸ் பண்ணுறதில்ல, நீங்கள் என்ன வேணும்னா தெரிஞ்சுக்கிங்க, எனக்கு தெரியாது இதெல்லாம் என்னென்னு. இப்போ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் டைம் ஜோன். நம்ம இந்தியாவில் இருக்கோம், இந்தியாவில் இருந்துட்டு எந்த டைம் ஜோனில் ட்ரேட் பண்ணுறதுன்னு தெரியாது. இப்போ யூடியூப்ஸ்லாம் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் எல்லாருமே அதிகபட்சம் UTC-4 நியூயார்க் தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த டைம் ஜோன். அப்போ தான் ஏஎம்பிஎம் அவங்க கொடுக்குற டைம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இது அதிகம் வச்சிங்க, இதுதான் கரெக்டாக இருக்கும். UTC-4 நம்ம இந்தியன் இது வைக்காதீங்க, அது ஃபாரெக்ஸுக்கு செட் ஆகாது. இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஓகே, ஃபாரெக்ஸுக்கு செட் ஆகாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது UTC-4 வச்சிங்க, ஏன்னா எல்லா வீடியோஸும் UTC-4 பொறுத்து தான் வருது டைமிங்லாம். நெக்ஸ்ட் இங்கே உள்ள செட்டிங்ஸில் வந்து இதில் அவ்வளோவா ஒன்றும் கிடையாது. இப்போ மோர் செட்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா திருப்பி அது மெயின் செட்டிங்ஸ்க்கு தான் போகும். இப்போ வந்து இது டெலிட் இருக்குல்ல, லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறது வந்து ரிமூவ் ஆப்ஜெக்ட்ஸ். அதில் வந்து நம்ம ட்ராயிங் வரைஞ்சாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லை இண்டிகேட்டர் ஆட் பண்ணியிருந்தாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம், இல்லை ரெண்டையும் ரிமூவ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அதனால தான் இது டெலிட் ஆப்ஷனு. நெக்ஸ்ட்டு இது ஹைட் ஆப்ஷன். இப்போ எனக்கு இப்போ இது தேவையில்லை, ஹைடு இண்டிகேட்டர் கொடுத்தோன்னா இப்போ இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருந்தேன்ல, அந்த இண்டிகேட்டர் மறைஞ்சிச்சு, அது மட்டும் மறையும். அதே ட்ராயிங் போட்டோன்னா ட்ராயிங் கண்ணுக்கு தெரியும். ஓகேவா, இப்போ அதே ஹைடு ட்ராயிங்ஸ் கொடுத்தோன்னா இண்டிகேட்டர் தெரியும், ட்ராயிங் மறைஞ்சிடும். இப்போ ஹைடு பொசிஷன் அண்ட் ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் இதுலேருந்து யூஸ் பண்ணி ட்ரேடிங் வியூலேருந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ரோக்கர் வந்து அது ஓகே, நான் அதெல்லாம் யூஸ் பண்ணதில்லை. இப்போ ஹைட் ஆல் கொடுத்தோம்னா எல்லாமே மறைஞ்சிடும். அடுத்து திருப்பி இதை கிளிக் பண்ணாமல் எல்லாமே வந்துடும். ஓகேவா, எல்லாமே லெஃப்ட் கிளிக் தான் மவுஸில், அது தெரியும் உங்களுக்கு, நான் அதெல்லாம் சொல்ல தேவையில்ல. மேக்னெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேக்னெட் வந்து ஆன் பண்ணி வச்சிங்க. எதுக்குன்னா
இப்போ ஒரு லைன் போட போகிறீங்கன்னா பக்கத்தில் இப்போ இதை இல்லாமல் பண்ணி காமிக்கிறேன். பக்கத்தில் வச்சு வந்து உத்து பார்த்துக்கிட்டு இப்படி வரையணும். இப்படி வரைஞ்சி இப்படி இழுக்கவும் முடியாது. இப்படி இழுக்கிறது இழுத்து ஸ்ட்ரைட்டாக வைக்கணும்னா இப்படி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. கரெக்டாக? இதுவே இந்த மேக்னெட் ஆன் பண்ணியிருக்கு அப்படின்னா கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைன் எடுத்து இது மேலே வச்சுட்டோமா, இப்போ இழுக்கிறோமா, அதாவது எந்த இடத்துல உட்காந்துருக்கு புரியுதா? இப்போ அதே லைன் எடுத்து திருப்பி இந்த விக்கு கிட்ட கொண்டு போகிறோம். விக்கு கிட்ட லாக் ஆகுது. அதே பாடி கிட்ட கொண்டு வந்தோம்னா பாடி கிட்ட லாக் ஆகும். அந்த ஒரு கேண்டிலோட 4 பிளேஸில் இது லாக் ஆகும். ஹையு, பாடியோட ஹையு, பாடியோட லோ, விக்கோட லோ, 4லேயுமே இதாகும். அதனால் நீங்கள் ஒத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு அப்படிலாம் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு இதை ஸ்ட்ரெயிட் லைனாக இழுக்கணும் அப்படின்னா இப்படி இழுத்திங்கன்னா இந்த இழுக்கையில் ஷிஃப்ட்டையும் சேர்த்து அமுக்குனீங்கன்னு வச்சுங்களேன், ஸ்ட்ரெயிட் லைனாக மாறிடும். 180 டிகிரியில் லைன் வந்துடும். அதுக்கப்புறம் இன்னொரு கிளிக் பண்ணிங்கன்னா எது வரையும் இழுக்கணுமோ இழுத்துட்டு லைனை போட்டுடலாம். இதுவே எனக்கு 45 டிகிரியில் லைன் வேணும்னாலும் 45 டிகிரி ஆங்கிள்கிட்ட வச்சுட்டு ஷிஃப்ட் அமுக்குனீங்கன்னா வந்துடும். ஸ்ட்ரெயிட்டாக வேணும்னாலும் 90 டிகிரிக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடும். புரியுதா? இப்போ 45 ஸ்ட்ரைட்டு, 45 ஸ்ட்ரைட்டு, வாட்சி மாதிரி இருக்கா? டிகிரி கரெக்டாக இதாகும். இது ஸ்ட்ரைட் லைன் போடுறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இப்போ இது என்னது, ஜூம் இன்னு ஜூம் அவுட். அதை வந்து ஸ்க்ரால் பட்டனே யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரால் பட்டனை யூஸ் பண்ணிவிட்டு அதே நேரம் இப்படி பண்ணிங்கன்னா இப்படி போகுமா, சார்ட்டு பெருசாக போகாது. சார்ட்டு போக சுருக்கிட்டு போகும்ல, அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இதை சார்ட்டை பெருசு பண்ணுறதுக்கு, இது டிஸ்டன்ஸ் பெருசு பண்ணுறதுக்கு இப்போ இதில் ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீசெட் சார்ட் வியூ இருக்குல்ல, அதை கொடுத்திங்கன்னா திருப்பி ரீசெட் ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம நகர்த்திக்கலாம். இப்போ இப்படி நகர்த்த முடியாது, மேலே கீழே நகர்த்த முடியாது. இதில் ஒரு தள்ளிட்டு இப்படி நகர்த்திங்கன்னா ஈஸியாக நகரும். அவ்வளோதான் இதில். அதே மாதிரி இதில் இது வந்து டிஸ்டன்ஸுக்கு. அடுத்து இப்படி லெஃப்ட்டு கிளிக் பண்ணிட்டு ரீசெட் வியூ கொடுத்துடலாம். இல்லை அப்படின்னாலும் இந்த இடத்துல கீழே இருக்குது பாருங்கள், இது ரீசெட் வியூ தான். நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிற டூல்ஸ்குள்ளே வந்துடலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஐகான்ஸ்னால் அந்த ஈமோஜி இருக்கும்ல, அது தேவையான யூஸ் பண்ணிங்க, இதெல்லாம் தேவையில்லை. நெக்ஸ்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது ரைட்டில் இந்த ஏரியாவில் வரும் பாருங்கள். இது பக்கத்தில் வந்தீங்கன்னா இங்கே யாரோ காமிக்கும். இதை தொட்டிங்கன்னா இதில் இருக்கும் டெக்ஸ்ட்டு, ஆங்கர் டு டெக்ஸ்ட்டு. இதில் எல்லாம் இமேஜ் கூட இதை வச்சு சூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் அதிகம் யூஸ் பண்ணுறது டெக்ஸ்ட்டு தான் யூஸ் பண்ணிக்குவேன். டெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது போட்டு ஹலோ, அப்புறம் இந்த இடத்துல பாப்பப் பார் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கா, இது யூஸ் பண்ணையில் இங்கே பாப்பப் பார் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த பாப்பப் பாரில் வந்து சைஸ் மாற்றிக்கலாம். 10, 22 உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதுக்கு. நெக்ஸ்ட்டு அதிலே செட்டிங்ஸ் இருக்குது. இது வந்து டெக்ஸ்ட்டு கலரு பிளாக் கலரு. செட்டிங்ஸில் வந்துட்டு போல்டாக இருக்கணும்னா போல்டு, வளைஞ்சி இருக்கணும்னா வளைஞ்சி, இது பேக்ரவுண்டு இதெல்லாம் நீங்களே செட் பண்ணிங்க. இது டெக்ஸ்ட்டுனாலே தெரியும்ல, அவ்வளோதான். இதில் கொடுத்துட்டு இந்த இடத்துல க்ளோனை கொடுத்தீங்கன்னா இன்னொரு டெக்ஸ்ட் வந்துடும். இதை க்ளோனும் கொடுக்கலாம், இல்லைன்னா கண்ட்ரோல் அமுக்கிட்டு அதை நகர்த்தினீங்கனாலும் க்ளோன் ஆயிரும். கண்ட்ரோல் அமுக்கி அதில் ஒரு டேப் பண்ணி நகர்த்தினீங்கனாலே க்ளோன் ஆயிரும். புரியுதா? இப்போ நெக்ஸ்ட்டு இதெல்லாம் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த ஏரியா முக்கியமான ஏரியா, ஜியோமெட்ரிக் ஷேப்ஸில் போயிட்டிங்கன்னா உள்ளே இருக்கிறது ப்ரெஷ்ஷு. உங்களுக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணணும்னா இப்படி மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து ஆரோஸ்னால் இந்த இடம் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் வீடியோஸில் யூஸ் பண்ணியிருப்பேன். அடுத்து இந்த ஆரோ வந்து பின் பாயிண்ட். இப்போ இந்த பாயிண்டில் தான் எனக்கு அப்படிங்கிறத இழுத்து வச்சு காமிச்சிடலாம். அதில் டெக்ஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம், அது ஒரு விஷயம். அதாவது இந்த ஆரோ எழுத்துட்டு நம்ம தனியாக டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுறதுக்கு இந்த ஆரோ எழுத்துட்டு நம்ம டெக்ஸ்ட்டு இதில் போய்ட்டு ஹாய் ஓகே கொடுத்தோம்னா இங்கே ஹாய் வந்துடுச்சா, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு என்னதுன்னா ரெக்டாங்கிள். இதுதான் நம்ம ஃபேர்வெல் கேப்ஸு, இதெல்லாம் ஜோன்ஸ் மார்க் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த கேப்பெல்லாம் மார்க் பண்ணுறதுக்கு எஃப்இஜி. இது எப்படி யூஸ் பண்ணுறோம்னா ஒரு டேப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு டேப் ஒன்று வச்சுட்டு நெக்ஸ்ட் இழுக்கணும், இழுத்துட்டு செகண்ட் டேப்பு. புரியுதா? ஃபஸ்ட்டு டேப்பு செகண்ட் டேப்பு. ஃபஸ்ட் டேப் லெஃப்ட் கார்னர், செகண்ட் டேப் ரைட்டு கார்னர். இதுக்கு பாட்டமுக்கு இது மேலே. அது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் இதில் வேறு என்ன யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். பாத் இருக்குன்னா நான் வரைஞ்சி காமிச்சப்படல போன வீடியோவில், அது இதை வச்சு தான் ஒவ்வொரு கிளிக்கு ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு திருப்பி லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஓகே ஆயிரும். இல்லைன்னா எஸ்கேப் கொடுத்தாலும் ஓகே ஆயிரும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து சர்க்கிள், ஒரு ஏரியா ஜோனை மார்க் பண்ணுறோம்னா இப்போ இந்த ஏரியாவிலேருந்து தான் மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த சர்க்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் சொல்லிக் கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் இதில் நான் யூஸ் பண்ணுறது, மற்றதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட்டு இதுதான் முக்கியமான ஒன்று, நம்மளோட லாங் பொசிஷனும் ஷார்ட் பொசிஷன். இதுதான் நம்ம எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறோம், லாங் எடுத்து ஸ்டாப் லாஸ் இங்கே வைக்கிறோமா, ப்ராஃபிட் இங்கே வைக்கிறோமா. இதுக்கு நான் வந்து கலரை மாற்றி வச்சுருக்கேன். அதாவது இது க்ரீனில் இருக்கணும், இது ரெட்டில் இருக்கணும். கரெக்டாக இப்படி தான் இருக்கணும், ஆனால் நான் கலர் மாற்றிட்டுருக்கேன்.
இது எனக்கு பிடிச்ச கலர் அதனால் வச்சுருக்கேன். அதே மாதிரி ஷார்ட்டு எந்த இடத்துல செல் பண்ணுறோம், இந்த இடத்துல செல் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் மேலே வைக்கிறோம், ப்ராஃபிட்டு கீழே வைக்கிறோம். ஓகேவா? இது ஸ்டாப் லாஸ். இதில் வேறு என்ன இருக்குது? இதில் அவ்வளோதான் இருக்குது. இது வந்து ப்ரைஸ் ரேஞ்சு, டேட் ரேஞ்சு. இது வந்து ப்ரைஸ் ரேஞ்சுன்னா ப்ரைஸ் எவ்வளோ தூரங்கிறது அளந்து பார்க்குறது, இதெல்லாம் தேவையில்ல. நெக்ஸ்ட்டு இது டேட் ரேஞ்சு, ப்ரைஸ் ரேஞ்சுன்னு இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது வரையும் எத்தனை நாள் ஆயிருக்குன்னு காமிக்கும். 18 பார் வந்திருக்கு, 18 ப்ரைஸு, 18 மணி நேரம். இப்போ வந்து இது பார் ரேஞ்சுனா இதுலேருந்து இவ்வளோ தூரம் எத்தனை பிப்ஸ் மூவ் ஆயிருக்கு. இந்த ஹைட்டு வந்து 35 பிப்ஸ் இருக்குது. இந்த லென்த் வந்து 18 ஹவர்ஸ் இருக்குது. புரியுதா? இந்த டைரெக்ஷன் வந்து டைமு, இந்த டைரெக்ஷன் வந்து பிப்ஸு. அதாவது ஹாரிசான்டல் டைமு, வெர்டிக்கல் வந்து பிப்ஸு, அதாவது ப்ரைஸ் ரைட் சைடில் இருக்கிற ப்ரைஸ். நெக்ஸ்ட்டு இது அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம ஒன்றும் யூஸ் பண்ண மாட்டோம். இதில் வந்து ஃபிப் ரிட்ரேஸ்மெண்ட் மட்டும் நான் யூஸ் பண்ணுவேன். ஃபிப் எதுக்குன்னா இப்போ இந்த ஜோன் வருதா, இப்போ இது மேலே வச்சுட்டு இது மாதிரி ஃபிப் ரிட்ரேஸ்மெண்ட் அது நீங்கள் போக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இவர் தான் நம்ம ட்ரெண்ட் லைனு. இவனை தான் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. வச்சமா இழுத்தமா ட்ரெண்ட் லைன் போடுறதுக்கு, எது மார்க் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது ட்ரெண்ட் லைன் தான். நெக்ஸ்ட்டு ஹரிசாண்டல் ரே யூஸ் பண்ணுவேன். இந்த ரே எதுக்குன்னா இப்போ நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைனை வச்சு இழுத்துட்டு இருக்கிறதுக்கு இதை சும்மா இப்படி தொட்டிங்கன்னு வச்சுங்க, ஒரு நேரான ஒரு கோடு, அவ்வளோதான். இது யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் லைன்னா செப்பரேட் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த இடத்துல செப்பரேட் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, இந்த டைம் ஜோனுக்கு இங்கிட்டு, இந்த டைம் ஜோனுக்கு இங்கிட்டு அப்படிங்கிறது செப்பரேட் பண்ணுறதுக்காக வெர்டிக்கல் லைன் யூஸ் பண்ணுறோம். அதே செட்டிங்ஸ் தான் எல்லாத்துலேயும் இருக்கும். அடுத்து வந்து அவ்வளோதான் இதில் யூஸ் பண்ணுறேன். இது வந்து கிராஸ் ஹேர். இப்போ நவத்திரை இப்போ இருக்குல்ல கிராஸ் ஹேரு, இந்த கிராஸ் ஹேர் இப்போ எனக்கு ஏன் இப்படி காமிக்குது, எப்படி இங்கே பார்த்தீங்களா, இது ஏன் எனக்கு தனியாக காமிக்குது டூல்ஸ், நான் இதிலே எடுத்து யூஸ் பண்ணலாமே. ஏன் இதை நான் தனியாக எடுத்து யூஸ் பண்ணுறேன்னா, இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா பக்கத்தில் ஃபேவரெட்டு, இதில் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா அது ரிமூவ் ஆயிரும். நான் வந்து ஒவ்வொரு இதுலையும் போய் யூஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து நான் சாட்டில் வச்சுருக்கேன். இதை கொடுத்துட்டு இப்போ ட்ரெண்ட் ஆங்கிள் கொடுத்தேன்னு வச்சுங்க, அது ஆட் ஆகிட்டு பார்த்தீங்களா, இங்கே ஆட் ஆகிருக்கு பாருங்க. இப்போ நான் கொடுக்குறேன்னா திருப்பி ரிமூவ் ஆயிரும். ஓகேவா? எனக்கு தேவையானதை மட்டும் நான் ஃபேவரேட் கொடுத்து வச்சுருக்கேன். சும்மா போங்க, அது பக்கத்தில் ஸ்டார் காமிக்கும், அதை கொடுத்தீங்கன்னா எங்கேயாவது பாப்பா ஆயிரும். இந்த இடத்த பிடிச்சி எங்கேயாவது இழுத்து வச்சிங்க உங்களுக்கு தேவையானது. அப்புறம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இது நம்ம சாட்டு தேடுவோம்ல, இது யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, நம்ம பேர்ஸ் தேடுவோம்ல, அதுக்கு யூஸ் பண்ணுறது. இதில் நீங்கள் எந்த பேர்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ப்ரோக்கர்ஸ் நிறையா இருக்குது, அதில் எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து இன்னொரு பேரோட கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. இந்த ப்ளஸ் இருக்குங்கிறது வந்து இப்போ இது கொடுத்தீங்கன்னா ஜிபிபியையும் யூரோவையும் கம்பேர் பண்ணி காமிக்கும். அவங்க இவனோட ப்ரைஸ் எப்படி இருக்குது, இவனோட ப்ரைஸ் எப்படி இருக்குங்கிறது, அதுக்காண்டி இது யூஸ் பண்ணுறது. இது டெலிட்டும் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து டைம்ஸ். நம்ம சார்ட் எந்தெந்த சார்ட் வேணும், 1 மினிட் சார்ட் வேணுமா, 3 மினிட்டா, 5 மினிட்டா, 15 மினிட்ஸா, இது உங்களுக்கு அப்படி இருக்காது. எனக்கு ஏன் அப்படி இருக்குன்னா அதே தான் ஃபேவரட்ஸில் கொடுத்து வச்சுருக்கேன். ரைட்டில் பார்த்தீங்களா, நான் எந்தெந்த சார்ட் யூஸ் பண்ணுவேனோ அதை மட்டும் ஃபேவரட்ஸில் கொடுத்து வச்சுருக்கேன். அதனால் எனக்கு மேலே காமிக்குது, மற்றதெல்லாம் இந்த ஏரியாவில் இருக்கும். இப்போ இது வந்து கேண்டில்ஸ். புரியுதா? இது வந்து கேண்டில்ஸ் எப்படின்னா நம்ம லைன் ட்ராயிங் கொடுத்தோம்னா லைனாக மாறிடும். கேண்டில்ஸ் கொடுத்தோம், நம்ம கேண்டில்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம், அதனால் கேண்டில்ஸே வச்சுக்குவோம், மற்றதுக்கெல்லாம் போக வேண்டாம். அடுத்து இதுதான் இண்டிகேட்டர்ஸ். இண்டிகேட்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கே தெரியும்ல, எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நம்மளுக்கு இப்போ வேலை ஈஸியாகிறது. இப்போ இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர்ஸ். அதிகம் யூஸ் பண்ணுறதுன்னா இந்த இது பிவோட் டிஎஃப் இருக்குல்ல, ஐசிடி கில் ஜோன் ப்ளஸ் பிவோட் கில் ஜோன்ஸில் நான் ட்ரேட் பண்ணுவேன், அதனால் கில் ஜோன்ஸை மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் கைஸ், ட்ரேடிங் வியூவில் அவ்வளோதான். இவ்வளோதான் ட்ரேடிங் வியூனாலே. இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கு பாருங்க, இது நம்ம அக்கௌண்ட்டு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பை. கடைசியாக ஒன்று சொல்லியிருந்தேன்னு சொன்னல, அது இதுதான் கைஸ். ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரின்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி கேலண்டர், இந்த ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரி கேலண்டர் டைப் பண்ணிங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு வருது பார்த்தீங்களா, இதை தொட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வரப்போகிற அப்கமிங் ஃபாரெக்ஸ் நியூஸ் எல்லாமே இதில் இருக்கும். அதாவது இன்றைக்கி மண்டே, டியூஸ்டே, டேட்டு. இதில் ஏன் டைம் இப்படி இருக்குன்னா, நான் இந்த இடத்துல டைம் வந்து யூஎஸ் கனடா, அதாவது யூஎஸ் ஜிடி -4 வச்சுருந்தேன்ல, அதாவது சாட்டில் வந்து -4 வைக்க சொல்லியிருந்தேன்ல, அதே தான் இங்கேயும் வச்சுருக்கேன். அதனால் எனக்கு இப்படி தான் காமிக்கும். நீங்கள் இந்தியன் டைமுக்கு வச்சுக்கிறதுனா கூட வச்சுக்கலாம். அதில் வந்து இந்த ரெட் ஃபோல்டர்லாம் காமிக்குது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெட் ஃபோல்டர் காமிக்கிற இடத்துல ட்ரேடு பண்ணக்கூடாது, அதுதான் சொல்ல வந்தேன். நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, இந்த ரெட் ஃபோல்டர் காமிக்கிற டைம் அப்போ வந்து நீங்கள் வந்து ட்ரேடு பண்ணாதீங்க, மற்ற டயத்தில் நீங்கள் ட்ரேடு பண்ணுங்கள். இதான் ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்கலான்னு ஆசைப்பட்டேன், இதை ஃபாலோ பண்ணிங்க. இந்த மார்க்கெட்லாம் சடனாக மேலே போயிருப்பான் கீழே வருவான்ல, அதெல்லாம் இதனால தான் நடக்குது. ஓகேவா? ஓகே, see you in the next video. உங்களிடமிருந்து விடைபெறுவது
உங்கள் சிஆர்டி பிரேக்கர்.